உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்மக்கிட்ட இல்லை, எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் அந்த கடமை உரிமையாகலை நம்ம மீட்கணும், காக்கணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படின்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் என்றால் சாக்கடைன்னு விலகி நிற்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களை நம்மளால் பார்க்க முடியுது. அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம்னு பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா. இன்றைய காணொலியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சென்னையில் தானே நடந்துச்சு செம்மணிக்கான ஆர்ப்பாட்டம், நீங்கள் கலந்துக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். எனக்கு என்னோடய எண்ணங்கள், என்னோடய நினைப்பு எல்லாமே செம்மணியினுடைய சென்னையில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது தான் இருந்தது. ஆனால் முன்பே நான் ஒரு மாதத்துக்கு முன்பே நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற அமைப்பு த குட் பாலிட்டிஷியன், ஒரு சிறந்த அரசியல்வாதி 2025 அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறாங்க. அந்த நிகழ்வுக்கான ஒரு நேர்காணலை கொடுத்ததில் 2 நேர்காணலை நான் தேர்வாகி 3வது பூட் கேம்ப் இன்டர்வியூக்கு நேர்முக தேர்வுக்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருந்தேன். அந்த பயிற்சி நேற்று, அதாவது 26, 27 தினங்களில் நடந்தது. அதற்காக பெங்களூர் வரைக்கும் போக வேண்டிய காரணமாயிருச்சு. போனேன், அதில் தேர்வும் ஆயிருக்கேன். ஆனால் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக செயல்முறையில் நம்ம இங்கே அனுபவப்படுகிற பல விஷயங்களை தான் அங்கே பல மாநிலங்கள்லேருந்து, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து, உதய்பூர், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மும்பை போன்ற இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து வந்த ஊர்கள்லேருந்து வந்த நிறைய பேரோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகும். நிறைய ஒரு படிப்பினையும் கிடைத்ததாக நான் இந்த அனுபவத்தை பார்த்தேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ரோல் பிளேஸ் நடந்தது. ஒரு எலெக்ஷன்னா எப்படி நடக்கும், அதை எப்படி நம்ம பண்ணணும், எத்தனை கேரண்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ நாமினிஸ் நம்ம ஃபைல் பண்ணணும், உங்களுக்கு ஆல்டர்னேட் கேண்டிடேட் எப்படி நீங்கள் அதில் செயல்படுத்தணும், எவ்வளவு நிதி நீங்கள் செலவு பண்ணணும், அதற்கு மேலே நீங்கள் செலவு பண்ணினா என்னென்ன பிழைகள் நடக்கும், ஒரு எத்திக்கலான ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ரோல் பிளே வச்சு நம்ம அங்கே வந்திருந்த பிற ஸ்டேட் மக்களோட சேர்ந்து நம்ம ஒரு ரோல் பிளே மாதிரி பண்ணோம். அதே போன்ற மாக் டிபேட்ஸ், பார்லிமெண்ட்டில் எப்படி விவாதங்கள் நடக்கும், அந்த விவாதத்தில் நீங்கள் என்ன மாதிரி பங்கெடுப்பீங்க, உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சில தலைப்புகள் கொடுத்து 4 குழுக்களாக பிரித்து, அதில் நான் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் அப்படிங்கிற தலைப்பில் ஏன் தேவை அப்படிங்கிற தலைப்பில் பார்லிமெண்ட்டில் நான் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்கே போய் ஒரு அனுபவமாக பேசினோம். நல்லா இருந்தது. அதற்கு எதிர்கருத்துகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்தது. ஒரு சில என்ன சொல்கிறது, ப்ரெஜுடிஸ்டான ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கும். சில இடங்களில் ஸ்டிக்மா இருக்கும், நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அபார்ஷன் பண்ணுறது சரியாக தவறா, நீங்கள் எந்த இடத்துல நிற்பீங்க, ஏன் அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, ஏன் அதை எதிர்த்து நிற்கிறீங்க, இல்லை அது ஆதரவும் கொடுக்கல எதிர்த்தும் நிற்கல அப்படின்னா எதற்கு நீங்கள் நடுநிலையாக இருக்கீங்க, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டீஸையும் கூட அவங்க நடத்துனாங்க. அதை மற்ற ஸ்டேட் மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், பிற மாநிலங்கள்லேருந்து வந்தவங்களுடைய எண்ண ஓட்டத்திலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. அவங்க தமிழ்நாடு அளவுக்கு முன்னேறாத மாநிலங்களாக சில மாநிலங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க ஒவ்வொரு பப்ளிக் இஷ்யூ, ஒரு பொது சிக்கல்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு அனுபவமாக இந்த 2 நாள் பூட் கேம்ப் இன்டர்வியூடைய செஷன் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. அதையே நம்ம இங்கேயும் நம்ம கட்சி சார்பாக ஒரு நிறைய ஒர்க் ஷாப் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். கட்டாயம் அது எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று சேரக்கூடிய வகையில் ஒரு ப்ரோக்ராமை நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி சில விஷயங்கள் இங்கே நடந்தது. அதனால் நம்ம முக்கியமாக இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா,
மோடியின் வருகையும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலேருந்து விடுவிக்கப்பட்டதும் குறித்து தான். இதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தோணும். உண்மையாகவே அதில் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ண ஓட்டமும் கூட. இது நாள் வரைக்கும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வந்தார் அப்படின்னு தான் ஒரு லேமேனுக்கு, ஒரு காமன் மேனுக்கு, சராசரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் தேர்தல் நெருங்குது. இவங்களால் பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொன்ன இவர்களால் தீவிரமாக எதிர்க்க முடியல. அவங்க கொண்டு வரக்கூடிய சும்மாவே சொல்ல வேணாம், எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன் விட்டு கோபேக் மோடின்னு சொன்னவர்கள் இவர்கள். ஆனால் மோடியின் வருகை அப்போ நம்ம எப்படி சட்டிலாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், நிதி ஆயோக்ல கூட கடந்த முறை கலந்துக்கிட்டாரு. ஏன் கலந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே மோடி ஓடி வந்துடுவார், ஈடியை கூட்டு வந்துடுவார் அப்படிங்கிறதுனால உடனடியாக டெல்லி வரைக்கும் ஓடி சென்றவர்கள் தான் இவர்கள் அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. அந்த நினைவையும் அந்த நிகழ்வையும் இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் வரும்போது இருந்தால் எதிர்வினை ஆற்றணுமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தில், ஒரு அச்சத்தில், அதே மாதிரி அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றல அப்படின்னா நம்மளுக்கு பிஜேபியினுடைய முத்திரையை குத்திருவாங்களோ மக்கள் அப்படிங்கிற ஒரு பயத்தில் ரொம்ப தெளிவாகவே அவங்க சிகிச்சை பெற்று இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பாங்களோ அப்படின்னு பலரும் சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவெளியிலையும் பேசிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சந்தேகம், அதே ஐயம் எனக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட இதில் ஐசிங் ஆஃப் த கேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை அப்படின்னு நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இன்னொரு கொடுமை, கூட்டணி கட்சி தான், கொள்கையிலலாம் நாங்கள் கூட்டணி கிடையாதுங்க, நாங்கள் தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான், பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள் தான். ஐயா குறிப்பாக வன்னியரசு அவர்கள்லாம் எவ்வளோ பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயாவுடைய தொகுதிக்கு வராங்க அப்படிங்கிறனால மேடையில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் இதுவே நம்ம ஏதோ ஒரு இடத்துல பிரதமர் மோடி திருக்குறளை பேசியிருக்கிறாரு அப்படின்னு கோட் பண்ணாலே இவங்க பாஜகவின் பி டீம்னு தெரு முழுக்க என்ன சொல்கிறது, ஊர் முழுக்க பரப்புரை செய்வாங்க. இன்னும் இந்த டிபேட் ஷோஸ்லலாம், டிவியோடைய டிபேட் ஷோஸ்லாம் உட்காரும்போது அண்ணன் வன்னியரசு அவர்கள்லாம் வன்மத்தின் உச்சத்தில் பேசுவார். அவரை பற்றி நம்ம பேச தேவையில்லை, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குல்ல. ஐயா சைதை துரைசாமி அவர்களுடைய மகனுடைய மரணத்துக்கு மாமா அந்த துக்கத்தை அனுசரிக்க போனதுப்போ அண்ணாமலை அவர்களை சந்தித்த போது அவர் ஆரத்தழுவி கட்டி அணைத்து பேசியதற்கே பிஜேபியின் பி டீம் முத்திரையை எங்கள் மேலே பதிச்சாரு அண்ணன் வன்னியரசு அவர்கள். இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய மேடையில் என்ன சொல்றது, மேடையை ஷேர் பண்ணிட்டு இது பரோட்டா கால், அதாவது பரோட்டா சால்னா கிடையாது, புரோட்டோகால் அப்படிங்கிறாரு. அந்த புரோட்டோகால் இவருக்கு மட்டும்தானா, இவங்களுக்கு வந்தால் அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற அணுகுமுறையை இவர்கள் செய்வது என்பது வெளிப்படையாக அப்பட்டமாக என்ன தெரியுதுன்னா, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தின் பால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமையை எப்போதும் எதிர்க்கிறாங்க. அதாவது ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு விமர்சனம் இருக்கும் எப்போதுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சுகளில் இவங்க பாஜகவின் பி டீம்னு குத்தணும், தொடர்ச்சியாக நரேஷனை செட் பண்ணணும், அது மட்டும்தான் அவங்களுடைய பேச்சுகளில் தென்படும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும் போதோ, எதிர்கட்சியின் கூட்டணியில் இருக்கும் போதோ கோபேக் மோடின்னு சொல்றது என்ன, கருப்பு கொடையை கருப்பு பலூன்கள் விட்டது என்ன, வெள்ளை குடை ஏந்தி அவர்களை வரவேற்றது என்ன, பிற்காலங்களில் அவங்களோட சேர்ந்து இருந்தது என்ன, இவங்க அவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தது என்ன, அவங்களுடைய வெற்றிக்காக, அதாவது பாஜகவினுடைய தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்ட போது அவங்களோட கூட்டணியில் இருந்தபோது விசிகாவினுடைய பொறுப்பாளர்கள் அவங்களுக்காக வாக்கு கேட்டது என்ன, இவங்களுடைய வெற்றிக்காக பாஜகவின் உடன்பிறப்புகள், பாஜகவின் பொறுப்பாளர்கள்
வாக்கு கேட்டது என்ன, இப்படி இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல இணக்கப்போக்கில் அவங்களுடைய வெற்றி லாபத்துக்காக ஒரு என்ன சொல்றது இருக்கையை தக்க வைத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க முழுக்க முழுக்க அரசியல் செய்வாங்க. ஆனால் நாம நேர்மையா ஒரு நியாயமா ஒரு கருத்தை முன்னுக்கு வைத்து பதிய வைத்து அதோட ஸ்டாண்ட் எடுத்து இதுவரைக்கும் அதிகாரம் கிடைக்கலனாலும் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸை விதைச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஒரு சங்கி முத்திரையோ இல்லை பிஜேபியினுடைய பி டீம்ங்கிற முத்திரையோ குத்துவது வந்து இவர்களுடைய வழக்கமாக இருக்குது. இதுலேருந்து மக்கள் தெளிவாகவே தெரிந்து கொள்வீர்கள் இங்கே நேர்மையின் நேர் வடிவமாக இருப்பது யாரு, அரசியல் தன்லாபத்துக்காக செயல்படுவது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே இதுலேருந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே முந்தைய காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அறிவித்து கொடுக்குறாரு, அதுக்காக வந்தோம் அதுக்காக போனோம்னு சப்பக்கட்டு கூட கட்டலாம். ஆனால் இப்போது அவர் ஏதோ ஒரு கோயில் திருவிழாக்கு வராரு, அந்த கூட்டத்தில் நடக்கிற மேடையில் நீங்கள் வந்து மேடையை ஷேர் பண்ணுறீங்க பகிர்றீங்க அப்படின்னா இதில் என்ன நியாய தர்மம் இருக்குன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். அன்னைக்கு எல்லோரும் கூட்டணியில் இருந்த எல்லாருமே எதிர்த்தீங்க, கருப்பு பலூன் விட்டீங்க, கருப்பு கொடி ஏந்தினீங்க, கோபாக் மோடின்னு சொன்னீங்க, யாருமே வந்து அவரை வரவேற்கல. சரி, அது அரசியல் ரீதியான முன்னெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா வேல்முருகன் அவர்களோ இல்லை இந்த பக்கம் இருக்கக்கூடிய வைகோ அவர்களோ யார் ஒருவருமே எதுவுமே பேசுகிற மாதிரி நமக்கு தெரியலையே. அங்கெல்லாம் கேட்கல அப்படின்னா அங்கே தான் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே ஐயா வைகோ அவர்கள் தங்களுடைய மகனுக்கு வந்து எப்படியாவது ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு அவரும் மண்டிட்டு பார்க்குறார், என்னென்னமோ செய்து பார்க்குறார் அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க. அது தகவலாகவும் கசிந்து வருகிறது. அப்படி இருக்கையில் அவங்க ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணி வச்சவங்க தான், அவங்ககிட்ட நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எதற்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் ஒரு நாடகம் அரங்கேற்றுறீங்க அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நம்மளால கேட்க முடியும். இப்போது வாய்மூடி மௌனித்து ஒரு ட்வீட் கூட போடாமல் அவங்களுடைய தன்னுடைய நிலைப்பாடை கூட விவரிக்காமல் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு பதிலும் இருக்காது. நாங்கள் தான் வந்து இந்த சனாதனத்துக்கு எதிரி, முழுக்க முழுக்க இங்கே வந்து சமநிலை ஏற்படுத்துவதற்காக போராட வந்த ஒரு பொது தலைவர்களில் நாங்கள் தான் அப்படின்லாம் பேசக்கூடிய வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கூட இது குறித்து எந்த ஒரு பதிவோ எந்த ஒரு செய்தியோ கூட அவருமே வந்து பதிவு செய்யலை. இதுலேருந்து இவர்களுடைய பச்சோந்தித்தனம், இவர்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் தான் வெளிப்படுது அப்படிங்கிறத நம்மளால முழுமையாக பார்க்க முடியுது. அதனால் மோடி வந்தாலும் சரி மோடி வரலை அப்படின்னாலும் சரி நாங்கள் மதிக்கிறோமா மதிக்கலையா, அவருடைய கொள்கைகளை ஏற்கலையா அப்படிங்கிறத தெளிவாக ரொம்ப ரொம்ப அழகாக வெளிப்படையாக ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக மக்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. நீங்களே ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு செய்து பார்த்தா தெரியும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் வேறு சில விஷயங்களை பற்றி விவாதிப்போம், பேசுவோம். அதே போன்று வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியில் பனையேரிகளோட எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீண்டும் ஒரு புரட்சியை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அது வந்து யாரோ ஒரு கம்யூனிட்டிக்காக வேற ஒருத்தவங்களுக்காக வெறும் வந்து இந்த ஆடு மேய்ப்பவர்களுக்காக இல்லை பனை மரம் ஏறுபவர்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தனித்து பார்க்காம இது நம்ம தமிழர்களுடைய உரிமை, அந்த உரிமையை பெற்றுத்தருவது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைத்து எல்லோருக்குமான ஒரு சமூக நீதியை, உண்மையான சமூக நீதியை படைக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் தலைவரை பின்பற்றுவதை தவிர்த்து வேறு வாய்ப்பு இல்லைங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தமிழர்களும் வரக்கூடிய 30ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத பேரன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.